பேசாம நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? குடும்ப பிரச்சனைக்கு நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன் நினைக்கலாமாடா? ஆமா, போகலைன்னா அவங்க போவாங்கன்னு எனக்கு தோணுது. டைவர்ஸ் வாங்கி கொடுத்தேன். நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு மீனா? அது சரியாவே இருக்கட்டுமே. அது இப்ப பேச வேண்டிய விஷயமே இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் அவளை கல்யாணமே பண்ணேன். ஆனா அந்த கல்யாணத்தப்போ இவர் என்னெல்லாம் பேசினாரு. கதிர் ராஜியை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது வானத்துக்கும் பூமிக்கு தானே குதிச்சாரு. இருந்து குத்தி காட்டுறதுக்கு அதுக்கு பேசாம கிளம்பியே போலாம். கிளம்புடா. ஆமா, விவாகரத்து வேணும்னு கேக்குறாங்க. அவரு மட்டுமே முடிவெடுத்துற முடியாது மயிலு. போற போக்குல உன் கூட வாழ முடியாதுன்னு சொன்னா விட்டுருவோமா? இன்னும் நகை விஷயமே வெளியே வரல. அது மட்டும் வந்துச்சுன்னு வையேன், அவ்வளவுதான். இல்ல, எப்பவுமே குத்தம் சொல்ற உங்க அப்பா ஒரு தப்பு பண்ணிட்டாங்கல்ல, அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்பா என்ன பேசினதும் என் மனசுக்குள்ள இருக்கும்ல. இருக்கு. நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்களே, அதுக்கு இதான் நேரமா? மீனா லைன்ல தான் இருக்கியா? இருக்கேன், சொல்லுங்க. எனக்கு விவாகரத்துல வேணாம் மீனா. அத என்கிட்ட சொல்லி என்னங்க ஆக போகுது? எல்லாருக்குமே இதுல சம்மதம் தானா? நான் அந்த வீட்டுல இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற இடத்துல நான் இல்ல. மாமாவுக்கு நான் வேண்டாம்ல. அத நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏடா சரவணா, கடை கிளம்புமா? போலாம்ப்பா. இன்னைக்கு ஒரு நாள் கடைக்கு லீவ் விடலாம்ல? நீங்க ஒரு நிமிஷம் உள்ள வரீங்களா?